அன்புக்குரிய சகோதரர்களே, 2014ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த தேசத்திலே ஒரு பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி பிளவுவாதத்தை பேசக்கூடிய ஒரு அரசியலை மட்டுமே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி. ஏறத்தாழ எல்லா காலங்களிலும் ஒரு இஸ்லாமிய வெறுப்புகளை உருவாக்கி கொண்டு அந்த இஸ்லாமிய வெறுப்பிலே தன்னுடைய பலவீனத்தை மறைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி. இந்த நாட்டை உருவாக்கிய தலைவர்கள் ஒரு தேசிய உணர்வை நமக்கெல்லாம் கற்றுத்தந்தார்கள். இந்த நாடு அடிமைப்பட்டு கிடந்தது. அடிமைப்பட்டு கிடந்த போது ஒரு தேசிய உணர்வை ஊட்டுவதற்காக இந்த நாட்டின் மீது நீங்கள் அன்பு கொள்ள வேண்டும், அதே போல நாட்டு மக்கள் மீது அன்பு கொள்ள வேண்டும், ஒவ்வொருவருடைய தனி சுதந்திரத்தை, தனி மனித சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு கற்றுத்தந்து இதைத்தான் இந்த நாடுடைய தேசியம் என்று, நேஷனாலிட்டி என்று சொன்னார்கள். ஆனால் 2014க்கு பிறகு இந்த நேஷனாலிட்டி என்னவாக மாறி இருக்கின்றது என்று பார்த்தீர்கள் என்றால் இது ரிலீஜியஸ் நேஷனாலிட்டி என்று மாறி இருக்கின்றது. ஒரு மத தேசியவாதத்தை இந்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றது. மத தேசியவாதம் என்று சொன்னால் நீங்க என்ன பேசினாலும் சரிதாங்க, இன்னைக்கு ஏன்பா வளர்ச்சி இல்லை என்று கேட்டால் இந்த பக்கம் பார்ப்பா, நான் உனக்கு ஒரு மிகப்பெரிய சிலையை கட்டிட்டு இருக்கேன்னு சொல்லுவான். ஏன்பா எனக்கு வேலை இல்லை என்று கேட்டால் இந்த பக்கம் நான் உனக்கு மிகப்பெரிய கோயிலை கட்டிட்டு இருக்கேன் என்று சொல்வான். ஏன்பா மக்களுக்கு கல்வியில நீட்டை கொண்டு வந்து வச்சிருக்க என்று கேட்டால் நீ அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதே என்று இந்த பாரதிய ஜனதா வெறும் மதத்தை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கின்றது. புல்டோசர் கொண்டு வருவான், வீடுகள் எல்லாம் இடிப்பான். அங்க அந்த மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக ஒரு பகுதி முழுக்க புல்டோசரை கொண்டு வந்து வீடுகளை இடிப்பான். இவன் தேச துரோகி இல்லையாம். யாரு தேச துரோகி? அதே போல மக்களை கரியை சாப்பிட்டான் என்று சொல்லி அதற்காக வெட்டி கொள்வான். இவன் நாட்டினுடைய தேச துரோகி இல்லையாம். யார் தேச துரோகி என்று சொன்னால் பாஜகவை யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் தான் தேச துரோகி. இவன் இன்னைக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருக்கான். என்ன நரேட்டிவ்னா, யாரெல்லாம் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறார்களோ அவர்களை தேச துரோகிகள் என்று அறிவிப்பது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், பிஜேபி என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி, அவர்கள் ஒரு காலமாவது மக்கள் பிரச்சனைக்காக வீதியில் இறங்கி போராடி இருக்கிறார்களா? தண்ணி வரல, ஒழுங்கான மின்சாரம் வரல என்று சொல்லி ஒரு காலமாவது வீதியில் இறங்கி போராடி இருக்கின்றார்களா என்று பார்த்தால் இல்லை. ஆனால் எங்க வருவார்கள் என்று பார்த்தால் திருப்பரங்குன்றம். நீங்க பாருங்க, திருப்பரங்குன்றம் நேற்று சகோதரர்கள் எல்லாம் திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆவணப்படத்தை ரிலீஸ் செய்தார்கள். அந்த ஆவணப்படம் என்ன தெளிவாக சொல்கிறது என்று சொன்னால், அண்ணன் தம்பிகளாக திருப்பரங்குன்றம் மலையிலுடைய அந்த ஊர் மக்கள் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு ஆவணமாகத்தான் அந்த ஆவணப்படத்தை அவர்கள் தயாரித்து வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த படத்தில் பேசிட்டு இருக்கும் போது முஸ்லீமும் இந்து சகோதரரும் என் மாமா என்று சொல்கிறார், இவரை பார்த்து என் மச்சான் என்று சொல்கிறார். அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், ஏங்க இந்த ஆவணப்படத்துக்கு கேட்கறதுனால தான் நான் இந்து, இவர் முஸ்லீம் என்று சொல்றேன். ஆனால் நாங்கள் மனிதர்களாகத்தான் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்கிறார். ஏறத்தாழ 70 ஆண்டு காலத்தில் திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்தாலும் கூட அந்த இடத்துல உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் தீபம் ஏற்றப்பட்டது என்று கவர்மெண்ட் சொல்லுது. அங்க இருந்த மக்கள் எல்லாம் நாங்கள் எப்படி இங்க கந்தரை வழிபடுகிறோமோ அதே போல சிக்கந்தரை வழிபடுகிறோம் என்று சொல்கிறார்கள். எங்களுக்கு மலைக்கு கீழே கந்தர், மலைக்கு மேலே சிக்கந்தர் என்றுதான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இந்து சகோதரர் அவர் சிக்கந்தர் மலையில போய் நேர்ந்துகிட்டு எனக்கு பிள்ளையாக பிறந்தார், அவர் பேரு நான் சிக்கந்தர் ராஜா என்று வச்சிருக்கிறேன். ராஜா என்பது இந்துவுடைய நேம், சிக்கந்தர் என்பது முஸ்லிம் நேம் என்று இரண்டையும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த காட்சியெல்லாம் அந்த ஆவணப்படத்தில் நாம பார்த்தோம். தனிநபர் வழக்கு போட்டு அங்கே மத கலவரத்தை ஏற்படுத்த நினைக்கிறார். அங்க இருந்த கமிஷனரும்
அங்க இருந்த எஸ்பியும் இங்க மத நல்லிணக்கம் இருக்கிறது, அதற்கு தீங்கு விளைவிக்காதீர்கள் என்று தெளிவாக சொல்லியும் கூட இல்லை இல்லை நாங்கள் இங்கே தீபம் ஏற்றியே தீருவோம், பிரச்சனைகளை உருவாக்கியே தீருவோம் என்று அங்க சொன்ன வார்த்தைக்கு அந்த கமிஷனர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? we will face the consequences என்று சொன்னாரே, அது அந்த கமிஷனர் சொல்லவில்லை. தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த மக்களும் கமிஷனருடைய வார்த்தைகளிலே நாங்கள் நிற்கிறோம் என்பதை தெளிவாக சொல்கிறோம் அன்பார் அவர்கள்.